பிரைஸ் தி லார்ட். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் புதியதொரு வாரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் இந்த புதிய வாரத்தில் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். இந்த 8ஆம் மாதத்திலும் கூட இந்த புதிய வாரமான இந்த 11ஆம் தேதியை காண தேவரீர் நமக்கு கிருபையும் மேன்மையும் பாராட்டினதற்காக தேவனுக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகின்றேன். இந்த நாள் நாம் தியானிக்கக்கூடிய வார்த்தையின் தலைப்பு என்னதென்றால், உங்கள் எல்லையை விரிவாக்குவார். இதற்காக நாம் எடுத்துக்கொண்ட வேத பகுதி 1 குறிப்பேடு அதிகாரம் 4 இறைவார்த்தை 10. யாபேஸ் இஸ்ரேலின் கடவுளை நோக்கி, கடவுளே, மெய்யாகவே நீர் எனக்கு ஆசி வழங்கி என் எல்லைகளை பெரிதாக்குவீராக. உம் கை என்னோடு இருப்பதாக, தீங்கு என்னை துன்புறுத்தாது நீர் பாதுகாத்தருள்வீராக என்று மன்றாடினார். கடவுளும் அவர் வேண்டியதை அருளினார். பிரியமானவர்களே, யாபேசின் மன்றாட்டு எதுவாக இருந்தது? இதோ இஸ்ரேலின் கடவுளை நோக்கி, நீர் என்னை ஆசீர்வதியும், என்னுடைய எல்லைகளை நீர் பெரிதுபடுத்தும், விரிவாக்கும். உம்முடைய கை எப்போதும் என்னோடு இருப்பதாக. உம்முடைய கை என்னோடு கூட இருந்தால் எந்த துன்பமும் என்னை அணுகாது. உம்முடைய பாதுகாப்பு இருந்தால் எந்த தீமையும் என்னை தொடாது என்று ஆண்டவரிடத்தில் அவர் மன்றாடுகின்றார். இந்த யாபேஸ் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இவருடைய பிறப்பு எப்படிப்பட்டது தெரியுமா? 1 குறிப்பேடு அதிகாரம் 4 இறைவார்த்தை 9 பார்க்கின்றோம். யாபேஸ் தம் சகோதரனை விட சிறப்பு மிக்கவனாய் இருந்தார். அவர் தம் தாய், நான் வேதனையுற்று அவனை பெற்றெடுத்தேன் என்று சொல்லி அவருக்கு யாபேஸ் என்று பெயரிட்டார். யாபேஸ் உண்மையிலே தன்னுடைய சகோதரனை விட சிறப்பு மிக்கவனாய் இருந்தான். ஆனால் யாபேஸ் என்று அவனுடைய தாய் அவனுக்கு ஏன் பெயரிட்டார்? அந்த தாய் சொன்னது, இவனை நான் துன்பத்தோடு பெற்றெடுத்தேன், ஆகையால் இவனுக்கு யாபேஸ் என்று பெயரிடுகிறேன் என்று அந்த தாய் அவனுக்கு அந்த பெயரை சூட்டுகின்றார். ஆனால் யாபேஸ் தன்னுடைய பெயரை குறித்து துக்கப்படாதபடிக்கு ஆண்டவரிடத்தில் அவன் மன உவந்து உற்சாகத்தோடு இறை வேண்டல் செய்கின்றான். தன்னுடைய பெயரின் நிமித்தமோ அல்லது மற்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தையின் நிமித்தமோ எத்தனை பேர் அவனை பார்த்தவர்கள் இந்த வார்த்தையை சொல்லி இருப்பார்கள், நீ துக்கத்திலும் துன்பத்திலும் பிறந்தவனாக இருக்கின்றாய் என்று இந்த வார்த்தையை சொல்லியே யாபேஸை காயப்படுத்தி இருப்பார்கள். ஆனால் இந்த இடத்தில் யாபேஸ் சற்றும் அதை பற்றி நினைக்காதவனாய், அதை குறித்து கவலைப்படாதவனாக இஸ்ரேலின் கடவுளிடத்தில் தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து செபிக்கின்றான். இன்றைக்கு நாமும் கூட நம்மை சுற்றி இருக்கின்றவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்டு நம்முடைய வாழ்வில் நடக்கக்கூடிய சூழ்நிலைகளை பார்த்து பயந்து விடுகின்றோம், தளர்ந்து விடுகின்றோம், தொடர்ந்து ஜெபத்தில் இடைப்படாதபடி சோர்ந்து விடுகின்றோம். ஆனால் யாபேஸை பாருங்களே, துக்கத்தோடு பெற்றெடுத்தேன் என்று தாயே பெயர் சூட்டினாலும் தன்னுடைய தாய்க்கும் தகப்பனுக்கும் அவன் உறவினர்களுக்கும் அவன் துக்கமானவனாகவும் துன்பத்துக்குரியவனாகவும் இருந்தாலும் ஆனால் ஆண்டவருக்கு அவன் பிரியமானவனாக இருந்தான். இதைத்தான் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் நமக்கு வலியுறுத்துகின்றார், நீ என் பார்வைக்கு அருமையானவன் என்று. தாய் உன்னை மறந்தாலும் தகப்பன் உன்னை மறந்தாலும் நான் உன்னை ஒருபோதும் மறப்பதில்லை என்று. இந்த நாட்களில் நம்முடைய பெற்றோரும் உற்றார் உறவினர்கள் கூட ஏதோ ஒரு தருணத்தில் மறக்கக்கூடிய சூழ்நிலைகள் வருகின்றது. ஆனால் தேவன் மட்டுமே கருத்தாய் கண்மணி போல இரவும் பகலும் வலப்புறமோ இடப்புறமோ எங்கு சென்றாலும் நம்மை கண்காணித்து பாதுகாத்து வரக்கூடியவராயிருக்கின்றார். இந்த ஜெபத்தில் அவன் கேட்டது, என்னுடைய எல்லைகளை நீர் விரிவாக்குவீராக. இதோ ஒடுக்கப்பட்டு நான் இருக்கிறேன். இதோ என்னை எல்லோரும் பார்க்கக்கூடியவர்களுக்கு நான் வேண்டாத ஒரு கல்லாக இருக்கிறேன். என்னை நீர் மூளைக்கல்லாக மாற்றும், என்னுடைய எல்லைகளை பெரிதுபடுத்தும், என்னை நீர் விஸ்தாலமான இடத்திற்கு கொண்டு வாரும். இதோ பலர் அறியத்தக்க விதத்தில் என்னை நீர் மேன்மைப்படுத்தும், பெருமைப்படுத்தும். தன்னுடைய ஒடுக்கத்தை அவன் ஆண்டவரிடத்தில் என் எல்லைகளை பெரிதுபடுத்தும், எல்லாவற்றிலும் என்னை ஆசீர்வதியும், என் பொருளாதாரத்தில், என் சுகபலத்தில், என்னுடைய காரியங்களில், நான் எடுத்து செய்கின்ற ஒவ்வொன்றிலும் என்னுடைய எல்லைகளை நீர் பெரிதாக்குவீராக
எந்த இடத்திலும் நான் துவண்டு போகாதபடி உம்முடைய கரம் என்னோடு கூட இருப்பதாக. நீர் என்னோடு கூட இருந்தால் எதுவும் என்னை அணுகாது, எதுவும் என்னை தொட முடியாது என்று ஒரு விசுவாசத்தின் மன்றாட்டாக இஸ்ரவேலின் கடவுளிடத்தில் யாபேஸ் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த ஜெபம் ஆண்டவர் சமூகத்தில் கேட்கப்பட்டது. அவன் மன்றாடினார், கடவுளும் அவர் வேண்டியதை அருளினார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை கூறுகின்றது, யாபேஸ் வேண்டியபடியே, ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்தபடியே ஆண்டவரும் அதை கொடுத்தார். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் யாபேஸை போல நாமும் சாதாரணமானவர்களாய் இருந்தால் பயப்பட வேண்டாம். யாராக இருந்தாலும் ஆண்டவர் வேற்றுமை பார்ப்பவர் கிடையாது. ஒரு தாய்க்கு 6 பிள்ளைகள் அல்லது 8 பிள்ளைகள் இருந்தாலும் சில நேரங்களில் அவர்கள் வேற்றுமை பார்க்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். சில பெற்றோர் இன்றைக்கு வேற்றுமை பார்க்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கின்றார்கள். ஆனால் இறைவன் அப்படி பார்க்கக்கூடியவர் அல்ல. எல்லா தருணத்திலும் நீ சாதாரணமானவனாக இருந்தாலும், உயர்குடியாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும், குட்டையாக இருந்தாலும், நெட்டையாக இருந்தாலும், உன்னுடைய நிறம் எப்படியாக இருந்தாலும் அவர் உன்னை நேசிக்க கூடியவராய் இருக்கின்றார். ஏனென்றால் நீ அவருடைய மகன், அவருடைய மகளாக இருக்கின்றீர்கள். எந்த விதத்திலும் இந்த நாளில் சோர்வுக்கு இடம் கொடாதபடி உற்சாகத்தோடு ஆண்டவரிடத்தில் இறைவேண்டல் செய்வோம். எங்களுடைய எல்லைகளை நீர் பெரிதுபடுத்தும் ஆண்டவரே. நான் வேலை செய்கிற எல்லைகளில் என்னை பெரிதுபடுத்தும், என் குடும்பத்தில் என்னை பெரிதுபடுத்தும், நான் செய்கிற ஒவ்வொன்றிலும் என்னை ஞானவானாய் பெரிதுபடுத்தும், அறிவாளியாய் என்னை பெரிதுபடுத்தும். இதோ இந்த நோயினால் நான் தாக்கப்பட்டு இருக்கிறேன், சுகவீனப்பட்டு இருக்கிறேன், என்னை சுகத்தால் மேன்மையாக்கும் என்று இன்றைக்கு நாம் ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது நிச்சயமாக ஆண்டவரும் நம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பவராக இருக்கின்றார். அதே போல ஆண்டவரிடத்தில் உம்முடைய கை எப்போதும் என்னோடு கூட இருக்கட்டும், உம்முடைய கை என்னோடு கூட இருந்தால் எந்த தீமையும் என்னை தொட முடியாது என்று உரிமையோடு ஆண்டவரிடத்தில் கேட்போம். நிச்சயமாக நம் ஒவ்வொருவருடைய ஜெப விண்ணப்பத்திற்கும் மன்றாட்டுக்கும் அவர் செவிசாய்ப்பவராக இருக்கின்றார். கொஞ்சமும் ஐயமில்லாதபடி ஆண்டவரிடத்தில் மனம் திறந்து ஜெபிப்போம். வேற்றுமை பார்க்கின்றவர்கள் பார்க்கட்டுமே, நம்மை தள்ளி வைக்கின்றவர்கள் தள்ளி வைக்கட்டுமே, ஆனால் ஆண்டவர் அப்படி பார்ப்பவர் கிடையாது. எந்த காலகட்டத்திலும் அவர் நம்மிடத்தில் இருப்பதை கொண்டோ, நம்முடைய பட்டத்தை கொண்டோ, பதவியை கொண்டோ நம்மை விசாரிப்பது கிடையாது. நம்முடைய மனதை பார்க்கக்கூடியவர். அவரிடத்தில் எந்த வேற்றுமையும் கிடையாது. தள்ளப்பட்டு நிற்கின்ற ஒவ்வொருவரையும் இந்த நாளில் பெரியவனாக மாற்றப் போகிறார். உங்கள் எல்லைகளை எல்லாம் விரிவாக்கப் போகின்றார். எந்தெந்த இடத்தில் நீங்கள் ஒடுங்கி கிடக்கின்றீர்களோ, எந்தெந்த இடத்தில் நீங்கள் வேண்டாதவர்களாய் நிற்கின்றீர்களோ, அதே இடத்தில் ஆண்டவர் உங்களை பெரியவனாக மாற்றப் போகின்றார், விரிவாக்கப் போகின்றார். நிச்சயமாக இதை தேவன் நமக்கு செய்வார். இந்த செய்தியை கேட்கின்ற ஒவ்வொரு சகோதரனுக்கும் சகோதரிக்கும் ஆண்டவர் இன்றைக்கு இந்த வார்த்தை கொடுத்து நம்மை திடமளிக்கின்றார், தைரியப்படுத்துகின்றார். இறைவனை மட்டும் நம்பி வாழ்வோம். ஆமேன். கண்களை மூடி செபிப்போமா? அன்பே உருவான இறைவா, அன்று யாபேசின் வேண்டுதலை கேட்டு நீ அருளினது போல இன்று எங்கள் ஒவ்வொருவருடைய ஜெபத்தை கேட்டு ஆமேன் என்று கொடுக்க போவதற்காக நன்றி செலுத்துகின்றோம். இதோ நாங்கள் கேட்கின்ற எல்லா மன்றாட்டுக்கும் என் தேவனாகிய நீர் ஆமேன் என்று செவிசாய்த்து பரத்திலிருந்து உதவிகள் இந்த நாளில் புறப்பட்டு வருவதற்காக நன்றி. உம்முடைய தூதர்கள் எங்கள் ஜெபத்தை எடுத்து உம்முடைய சமூகத்துக்கு கொண்டு வந்து நீர் கொடுக்கிற பதிலை எங்கள் சமூகத்துக்கு கொடுக்க போவதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகின்றோம். எங்கள் மன்றாட்டை என் தகப்பன் நீர் இந்த நாளில் செயல்படுத்த போவதற்காக கோடான கொடி நன்றி செலுத்துகின்றேன். இந்த ஜெபங்களை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏறெடுக்கிறேன் உயிருள்ள தகப்பனே, ஆமேன். God bless you. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை பலருக்கு பகிர்ந்து கொடுங்கள். எல்லோருக்கும் இது ஆசீர்வாதமாய் இருக்கட்டும். ஆமேன். God bless you.